இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லா புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திரம் எல்லா புகழும் உமக்குதானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் வனமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் துயஸ்தலம். வானமுமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் துயஸ்தலம். சகலம் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. சகலம் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்
வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பரிசுத்தர். இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உம்மை மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உம்மை மகிமை அலையலையாய் அசைகின்றதே. புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உங்கள் நாமத்தை உயர்த்தட்டுமே. கெருவின் சேராருங்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கெருவின் சேராருங்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. சேர்ந்து உற்சாகமா சந்தோஷமா சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. நீங்க பாடுறீங்களா? சிறகுகளின்
நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். சொல்லுங்க, கண்மணி போல என்னை, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காத்தாரா? கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, சிறகுகளின் சிறகுகளின் நீர் துணையா, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும். கண்மணி போல என்னை, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல், கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு. எல்லாரும் சேர்ந்து மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாம காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பக்கத்தில் 1000 பேர் ஓ என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. சேர்ந்து மறைவிடமே, மறைவிடமே
ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு உங்க சத்த உயரட்ட மறைவிடமே மறைவிடமே உறைவிடமே அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஓ ஆராதனை உமக்கு என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை 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 உமக்கு என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆதரிக்கும் இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே இச்சகம் பேசிடும் துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே விட்டாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்றும் காப்பவரே மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் மறைவிடமே மறைவிடமே உறைவிடமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு நேசிக்கும் இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். ஜீவனுள்ள தேவனுடைய அற்புதமான கிருபை இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நான் தொடரும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், The Book of Numbers chapter 6 verse 23 to 27. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். என்னாகமம் 6:23 ஆரம்பிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே.
இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில கர்த்தர் மோசேயின் மூலமாக ஆரோனுக்கு நீ சொல்லு, என் ஜனங்களை ஆசாரியனாகிய ஆரோன், ஊழியக்காரனாகிய ஆரோன் என் ஜனங்களை கரம் உயர்த்தி மனதார ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அந்த வார்த்தைகளை கேட்டு என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் மேல் தங்க வேண்டுமானால் என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆசாரியனாகிய ஆரோன் என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என் நாமத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த கட்டளை, ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்படி ஊழியக்காரன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது என்னுடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்க கடவன் என்ற ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அதன்படி பழைய ஏற்பாட்டிலே ஆரோன் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தைகளையும் கர்த்தர் கொடுத்தார். அதில் அதைத்தான் நான் வாசிக்க கேட்டோம். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அல்லேலூயா. The Lord bless thee and keep thee. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். The Lord make his face shine upon thee and be gracious unto thee. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். The Lord lift up his countenance upon thee and give thee peace. Hallelujah. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. And they shall put my name upon the children of Israel and I will bless them. Amen. ஆக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விதமாக என் ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கையவையத்தள்ள சொல்லமா? அதுல கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, அதைத்தான் நான் வாசித்தோம். 25, 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கையவே தள்ள சொல்லாமா? அற்புதமான ஒரு பாடலை நாம் கேட்டோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். சத்தம் ஆமென் சொல்லாமா? கீர்த்தி, நீங்க இந்த பாட்டை பாடுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லல. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தினுடைய பாதையிலே ஒவ்வொரு படியிலும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்னுடைய ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்றது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஊழியர்கள் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 13:14 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. The grace of the Lord Jesus Christ and the love of the God and communion of the Holy Ghost be with you all. Amen. Hallelujah. அதைத்தான் ஒவ்வொரு ஆராதனைக்கு பிறகாகவும் ஜெபத்துக்கு பிறகாகவும்
புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை! கர்த்தருடைய முகம் நம்முடைய முகத்தில் பிரகாசிப்பதை விட இந்த உலகத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன இருக்க முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம், பிரகாசம் நம்முடைய முகத்தின் மேல பிரதிபலிப்பதை விட வேறு என்ன ஆசீர்வாதம் இருக்க முடியும்? ஆமென். இந்நேரம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கரகோஷம் வந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் ஏனோ நீங்கள் தூங்கி வழிகிறீர்கள். ஹல்லேலூயா. அது ஸ்பான்டேனியஸா வர வேண்டாமா? சங்கீதக்காரர் சொல்றாரு, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய அற்புதமான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய முகத்தினுடைய பிரகாசம், அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்மேலே அது பிரகாசிக்கிறது என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஒரு முறை யாக்கோபு போராடுறாரு. தன்னிடத்தில் இருக்கிற 2 பரிவாரங்களையும் அக்கறைப்படுத்துகிறார். யாக்கோபு வந்துகிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய ஊருக்கு நீ போன்னு கர்த்தர் சொல்றாரு. இவர் வராரு. வரும்பொழுது அவருக்கு ஒரு ஆறு குறுக்கிட்டது. அந்த ஆற்றுக்கு பேர் யாப்போக்கு. சொல்லுங்க, என்னதுங்க? யாக்கோபு யாப்போக்கு கிட்ட வந்த பொழுது ஒரு செய்தி வருகிறது, உம்முடைய சகோதரர் 400 பேரோடு உம்மை எதிர்கொண்டு வருகிறார், உம்மை எதிர்கொண்டு வருகிறார். ஒரு செய்தி வருது. உடனே கதி கலங்கி எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு பின்பு பிந்தி தனித்திருக்கிறார். ஆமென். தேவனோட போராடுறார். தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க தானே போ சொன்னீங்க, நான் வந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய அண்ணன் 400 பேரோடு வர்றதா நான் கேள்விப்படுறேனே, நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32:30 பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஆமென். என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று போராடுறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்றான், என் பேரு யாக்கோபு. அல்லேலூயா. இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். ஆமென் சொல்லாம? எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். காரணம், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று சொன்ன பொழுது யாக்கோபு இப்ப சொல்றாரு. அதுதான் 30ஆம் வசனத்துல வாசித்தோம். யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், நான் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். என்னன்னு பெயரிட்டாருங்க? பெனியேல்னு பெயரிட்டார். பெனியேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனை முகமுகமாய் கண்டேன். தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது நாம் எல்லா பயத்திலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லா இக்கட்டிலிருந்து பாதுகாக்கப்படுகிறோம். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று அவர் ஒரு தைரியம் அடைந்து எழுந்து புறப்படுகிறார். சத்தமரல்லே சொல்லாமா? எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். யாக்கோபு தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்ன பொழுது ஒரு புதிய நம்பிக்கை பெற்றுக்கொண்டது போல இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர் என்ற வார்த்தையின்படி நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே, நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற செயலிலே கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறார். ஆமென். அன்றைக்கு கிதியோனுக்கு கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்தது போல உனக்கு இருக்கிற எந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் தானே என்று கிதியோனை தைரியப்படுத்தினவர் இந்த காலை வேளையில உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்கள் தனிமையா இல்லை, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லலாமா? யாக்கோபு இப்பொழுது தைரியமாய் எழுந்து சொல்றாரு, தேவனை முகமுகமாய் கண்டேன். ஆமென்.
அதனால இந்த ஸ்தலம் பெனியேல் சொன்னார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல வருடங்களுக்கு முன்பதாக, சுமார் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறு இல்லை என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சார். ஆமென். வேற ஒரு இடத்துக்கு, பேர்சபா வனாந்திரத்திலே கர்த்தர் அவனை சந்தித்த பொழுது அந்த இடத்துக்கு என்னன்னு பெயர் வச்சாருங்க? பெத்தேல். யாக்கோபு பெத்தேல்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பெயர் என்னதுங்க? நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அந்த பெயர் என்னதுங்க? அந்த இடத்திற்கு லூஸ் என்று பெயர். ஆமென். ஆனா யாக்கோபு வந்து சொல்றாரு, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது, இது தேவனுடைய வீடு. அங்க பெத்தேல்னு பெயரிட்டு புறப்பட்டு போய் ஆண்டவர் இப்ப திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோட வராரு. ஒரு இடத்துல அவர் பயந்து நடுங்கி இருந்த பொழுது ஒரு புதிய நம்பிக்கை, தைரியம் கிடைக்கிறது. கையை உயர்த்த வெள்ளை சொல்லுங்க. யாக்கோபு பயந்து நடுங்கி இருந்தது போல சிலர் குளிரிலே நடுங்கி கொண்டிருக்கிறீர்களாக நான் தெரிகிறது. ஆமென். ஏசி எதுவும் கட் பண்ணணுமா? ஒரு ஏசி கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிடலாமா? மேலே ஒன்று கீழே ஒன்று ஏசியை கட் பண்ணுங்க, அப்படின்னா கொஞ்சம் வார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. பாருங்க, பயந்து நடுங்கின யாக்கோபினுடைய காரியங்களை கர்த்தர் தைரியமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பிறகு பாருங்கள், அந்த இடத்துக்கு பெனியேல்னு பெயரிட்டார். என்னன்னு பெயரிட்டாரு? 32ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை பாருங்கள். 32, 31. அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. நல்ல சத்தம் ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஹalleluya. And as the Jacob passed over Peniel, the sun rose upon him. Hallelujah. அவர் பெனியேலை கடந்து போகும்பொழுது சூரியன் உதயமாயிற்று. நல்ல சத்தம் ஹல்லேலூயா சொல்லலாமா? காலையில ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. அவன் பெத்தேலுக்கு வந்தபொழுது சூரியன் அஸ்தமானது. ஹல்லேலூயா. பெனியேலுக்கு வந்தபொழுது சூரியன் உதித்தது. ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே பலவிதமான பயத்தோடு நடுக்கத்தோடு பல காரியங்களின் நிமித்தம் முடக்கப்பட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அற்புதமான கிருபையும் தேவ அனுகிரகமும் தேவனுடைய தயவும் உங்கள் மேல் இருக்கும். உங்கள் மேல் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தையின்படி, மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வார்த்தையின்படி ஒரு புதிய நம்பிக்கையின் வெளிச்சம் உங்கள் மேல் உதிப்பதாக. நல்ல சத்தவர்களிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஒரு புதிய கிருபையை, பலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லலாமா? என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். சூரியன் உதிக்கும். சத்தம் ஆமென் சொல்லாமா? ஆமென். சூரியன் உதித்தது. இந்த காலவெளியிலே கர்த்தர் ஒரு புதிய நம்பிக்கையினாலே உங்களை பலப்படுத்துவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னாகமம் 6:26 பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி. ஹல்லேலூயா. The Lord lift up his countenance upon thee and give thee peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை அளிக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி. என்னதுங்க? பிரசன்னமாக்கி. ஆங்கில வேதம், ஆங்கில பதம் இப்படி சொல்கிறது, the Lord lift up his countenance. ஆமென். கர்த்தர் தம்முடைய முக சாயலை உங்கள் மேல் வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அவருடைய முக சாயல் உங்கள் மேல் வெளிப்படுவதாக. ஆமென் சொல்லலாமா? 17ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் ஒரு அற்புதமான வசனம். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா. நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இந்த வார்த்தையை நல்ல வாயத்திறன் சத்தமா சொல்லுங்க. நானோ
நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். புரியுதா உங்களுக்கு தாவீது என்ன சொல்றாருன்னு? நான் எப்ப எழுந்தாலும் எழுந்திருக்கும் பொழுதே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். ஆமென். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். ஆமென் சொல்லுங்க. அந்த திருப்தி நமக்கு இருக்குதா? இன்னைக்கு முழுசும் நல்லா போச்சு, நாள் ரொம்ப அற்புதமா கர்த்தர் நடத்துறாரு சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா? அப்படி திருப்தியா ஃபீல் பண்றீங்களா? இல்ல முறுமுறுக்கிறீங்களா? எவன் முகத்துல மூழ்ச்சனோ தெரியல, நாய் படாத பாடு அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா தாவீதுனுடைய அனுபவம் பாருங்கள். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன், நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில பலவிதமான வேதனையோடு, கவலையோடு, தத்தளிப்போடு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த இருள், என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த இருள் விலகாதா? என்னுடைய கையிட்டு செய்கிற இந்த பிசினஸ்ல எப்படியாவது ஒரு ஹைக் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஒரு ஹைக் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஹைக் எனக்கு கிடைக்கலையே. பலவிதமான தடைகள் மத்தியிலே இருதயத்திலே இருள் நிறைந்த ஒரு அனுபவத்தோடு ஒருவேளை நீங்கள் காணப்படுகிறீர்களா? அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தினால் உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மேல் அனுப்புவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே தேவனுடைய திருமுகத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆமென். தேவனுடைய திருமுகத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். நல்ல சத்தம் நல்ல சொல்லுங்க. பேசிட்டே இருந்து நேரத்தை பார்க்கிறேன், நேரம் இவ்வளோ வேகமா ஓடுது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு முகத்தின் திருமுகத்தின் ஆசீர்வாதம். சத்தம் ஆமென் சொல்லலாமா? என்ன ஆசீர்வாதங்க? திருமுகத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. திருமுகத்தின் ஆசீர்வாதத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சத்தம் நல்ல சொல்லுங்க. Mighty God, அன்பர் இயேசுவே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அதிகாலையில் உம் திருமுகம் தோதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை தோதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா. தேவனுடைய திருமுகத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஏராளமான ஆசீர்வாதத்தை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென்.
இந்த புதிய மாதத்தில் இந்த அற்புதமான மகிழ்ச்சியான உலகமே கொண்டாட்டத்தில் இருக்கிற நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், தேவனுடைய தற்சொரூபம் ஒரு சாதாரண மனிதனாக இந்த பூமியில் பிறந்த மகிழ்ச்சியை உலகம் முழுவதும் எண்ணி பார்க்கிறது, கொண்டாடுகிறது. சத்தமாமே சொல்லாமா? அது வெறும் கொண்டாட்டமாக வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாட்டம் என்று அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த வெளிச்சம் உதிப்பதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிஸ்டத்தில் இருக்கிற பசங்க பேசிட்டு இல்லாம சொல்றத கவனமா கவனிக்க. பேசுற ஆட்கள் தயவு செஞ்சு வெளியே என்ன கவனிங்க. திருமுகத்தின் ஆசீர்வாதம். பல அவருடைய முகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பல ஆசீர்வாதங்களை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, இந்த ஆசீர்வாதம் எதனாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம்? நம்பர் 1, முகத்தின் பிரகாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. By the radiance of his face. ஆமென். நம்பர் 2, முகத்தின் வெளிச்சத்தினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். By the light of his face. ஆமென். நம்பர் 3, முகத்தின் ஒளியினால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். By the brightness of his face. ஆமென். தேவாதி தேவனுடைய திருமுகத்திலிருந்து பிரகாசம் நமக்காக புறப்படுகிறது, வெளிச்சம் நமக்காக புறப்படுகிறது, ஒளி நமக்காக புறப்படுகிறது. நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர் கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது, அவருடைய முகத்தின் பிரகாசத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். அதைத்தான் என்னாகமம் 6:25 நாம் வாசித்தோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். சங்கீதக்காரருடைய அற்புதமான ஜெபத்தில் எனக்கு பிடித்த பல ஜெபங்கள்ல ஒன்றை பாருங்கள். 80ஆம் சங்கீதம். 80ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும், நாங்கள் ரட்சிக்கப்படவோம். அல்லேலூயா. 7ஆம் வசனத்தில், அதே சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் சொல்றாரு, சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அதே சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நல்ல சத்தவரல்லே சொல்லாமா? அதுல அந்த இதே ஒரே பாடல்ல 80ஆவது சங்கீதத்தில் 3 முறை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்கிறார். ஆமென். எங்களை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு பிரகாசம் என் வாழ்க்கையில வராதா? ஒரு வெளிச்சம் என் வாழ்க்கையில வராதா? ஒரு ஒளி என்னுடைய வாழ்க்கையில பிறக்காதா? பல விதத்திலே மனம் சோர்ந்து போய் இந்த காலவெளியில வந்திருக்கிற உங்களுக்கு நேரே புறப்படுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவருடைய பிரகாசம் உங்கள் மேல் உதிப்பதாக. அதுல 3 முறை ரட்சிக்கப்படுவோம் என்று 3 முறை சொல்றாரு. 3ஆம் வசனம், 7ஆம் வசனம், 19ஆம் வசனத்துல ரட்சிக்கப்படுவோம். என்ன படுவோம்? ரட்சிக்கப்படுவோம் என்பது இந்த பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்துகிற பதம் ரட்சிக்கப்படுவோம். எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலையும் ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்படுவோம் என்று தாவீது சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் தர விரும்புகிற முழுமையான ஆசீர்வாதங்களை அது சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தர விரும்புகிற தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை அது காட்டுகிறது. அதை தான் அவர் சொல்கிறார், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா.
தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தம்முடைய பிரகாசத்தை அனுப்புகிறதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய முழுமையான தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் வெளிச்சம் மற்ற யாவருக்கும் பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. அல்லேலூயா. உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமம் 34 அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் என்ன பாருங்க. யாத்ரா 34 அதிகாரத்தில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, வீட்டுக்கு போயிட்டு யாத்ரா 34 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. என் முகத்தை தேடும்படி நீ காலமே எழும்பி சீனாய் மலையினுடைய உச்சியில் வந்து நிற்பாயாகன்னு சொல்றார். ஆமென். என் முகத்தை தேடும்படி காலமே நீ புறப்பட்டு வான்னு சொல்றார். ஆமென். மோசே புறப்பட்டு போறாரு. இதெல்லாம் நாம வேதத்துல வாசிக்கிறோம். அவர் புறப்பட்டு போற காலமே அவர் எழுந்து அதிகாலையில போறாரு. போய் 40 நாள் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். இல்லையா? 40 நாள் உட்கார்ந்தாரு. அவர் திரும்பி வரும்பொழுது கர்த்தர் தம்முடைய 10 கட்டளைகளை கொடுத்து அனுப்புறாரு. பாருங்கள், யாத்ரா 34:29 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், 29, 30 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். மோசே சாட்சியின் பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது தன்னோடே தேவன் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அறியாதிருந்தான். அல்லேலூயா. 30 வசனம் பாருங்க. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். நல்ல சத்தவனாலே சொல்லாமா? தேவனுடைய முகத்தை தரிசித்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். ஜனங்கள் மோசேக்கு பக்கத்தில் வர பயந்தார்களாம். காரணம், மோசேயினுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது. ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போய் பிதாவினுடைய முகத்தை நோக்கி பார்த்தாராம். வேதம் சொல்கிறது, மத்தேயு 17 அதிகாரத்தை முதல் 10 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அல்லேலூயா. காரணம், தேவாதி தேவனுடைய முக பிரகாசத்தை அவர் நம்மேலே பிரதிபலிக்க செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய முக பிரகாசம் நம்மேல் பிரகாசிப்பது என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளத்தை அது காட்டுகிறது. சத்தம் ஆமென் சொல்லலாமா? அடையாளத்தை காட்டுகிறது. 2 நாளாகமம் 7 அதிகாரத்தினுடைய 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது என்ன கவனிங்க. 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14, 15 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. 16 வசனத்தை பாருங்கள். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். நல்ல சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. இவ்வளோ அலர்ட்டா இருந்து ஏன் சொல்லாம இருக்கிறீங்க? என்ன கவனிங்க. 2 நாளாகமம் 6 அதிகாரத்தை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரேன். என்ன கவனிங்க. 2 நாளாகமம் 6 அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, சாலமோன் ஒரு பெரிய தேவனுடைய மகத்துவமான ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு. ஆமென். கட்டி முடிச்சுட்டு பிரதிஷ்டை பண்ண போறாரு. 2 நாளாகமம் 7 அதிகாரம் தான் ஆலய பிரதிஷ்டை. ஆமென். 6 அதிகாரம் அந்த பிரதிஷ்டை நேரத்தில் ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அப்படி ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் 2 நாளாகமம் 7:14. ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. என்னதை தேடி? என் முகத்தை தேடி. ஹல்லேலூயா. ஜனங்க வந்து என் முகத்தை தேடுவார்களானால் அவர்கள் பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன். அப்படியானால் இது எதை காட்டுகிறது?
தேவ சந்நிதானத்தில் வந்து அவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய விண்ணப்பத்திற்கும் நம்முடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற ஜீவனுள்ள தேவன் அவைகளை அப்படியே செய்வார் என்பதற்குரிய உறுதியை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஆகவேதான் தேவ சந்நிதானத்தில் வந்து அவரை தேடும்படி வந்திருக்கிறோம் என்பது எதை காட்டுகிறது? என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை, என் ஜெபத்தின் சத்தத்தை என் தேவன் கேட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து என் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை, ஆசீர்வாதத்தை தருவார். நான் செழித்திருப்பேன். அல்லேலூயா. நான் சுகத்தோடு, பலத்தோடு, நலத்தோடு சுகமாய் வாழ்வேன். ஆமென். நான் சுகமாய் வாழ்வேன். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் சுகமாய் வாழ்வேன். பக்கத்தில் திரும்பி பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சு சொல்லு, நீங்க சுகமா வாழ்வீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. சிலருக்கு சொல்வதற்கு தயக்கம். அவங்க நல்லா ஆயிட்டா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். அதுல கர்த்தர் சொல்ற ஒரு ஹைலைட் வேர்ட் இருக்கு, என் முகத்தை தேடி. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்திற்கு வரும்பொழுதெல்லாம் எந்த நோக்கத்தோடு வரணும்? தேவனுடைய முகத்தை தேட போகிறேன். யாரை தேட போறேன்? கர்த்தருடைய முகத்தை தேட போகிறேன். நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. பாருங்கள், அந்த வசனத்தில் 22 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், நஷ்டங்கள், பஞ்சங்கள், வறுமை வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விடுதலை பெற வேண்டுமானால் என் முகத்தை தேடினால் நான் சேமத்தை தருவேன். ஆமென். அப்ப நஷ்டம், தோல்வி, வறுமை, பஞ்சம் வருதுன்னா தேவ பிள்ளைகள் அவருடைய முகத்தை போய் தேடணும். அவருடைய முக பிரகாசத்தினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டுகள் வரும் பொழுது, ஆமென், 28ஆம் வசனம் பாருங்க. 2 நாளாகமம் 6:28 அங்கு வேதம் சொல்லுகிறது, யாதொரு வாதையாகிலும் வியாதியாகிலும் வரும்பொழுது என் ஜனங்கள் அவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் முகத்தை தேட வேண்டும். அல்லேலூயா. வியாதியும் வாதையும் வரும்பொழுது, ஆமென் சொல்லுங்க. வியாதி, சரீரத்தில் வியாதியா இருக்கா? யாரை தேடணும்? சொல்ல மாட்டீங்களே. அவர் முகத்தை தேடணும். ஆமென் சொல்லுங்க. சுகர் வியாதி பயங்கரமா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கன்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தா மட்டும் போதாது, சுகரை குறைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க. டெய்லி காஃபியில் ட்ரிபிள் சுகர் போட்டு குடிச்சிட்டு என் சுகர் வியாதி மாறணும்னா மாறாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாயை கட்டணும்னு சொல்லுங்க. ஆமா, கட்ட வேண்டியதை கட்டணும். ஆமென். வியாதி, பஞ்சம், வறுமை, வாதைகள் வரும்பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என் முகத்தை தேடும் பொழுது நான் அவர்கள் வாழ்க்கையிலே சேமத்தை தருவேன். ஆமென் சொல்லலாமா? 27ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, உம்மையே நான் தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிற்று. அல்லேலூயா. என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சத்தமர் ஆமென் சொல்லலாமா? என்ன சொன்னாரு? என் முகத்தை தேடுங்கள். 2 நாளாகமும் 6:34 பாருங்கள். 2 நாளாகமும் 6:34 உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியில் அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் பொழுது நீர் தெரிந்து கொண்ட நகரத்திற்கு உம்முடைய நாமத்தை நான் காட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் நீர் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆமென். அப்ப சத்துரு பெருகும் பொழுது, தேவையில்லாத சத்துருக்கள் சூழ எழும் பொழுது, ஆமென் சொல்லுங்க, நன்மை செய்து நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை செய்கிற சத்துரு எழும்பும் பொழுது நீங்கள் அவர்களோடு நின்று யுத்தம் பண்ணாமல் என் முகத்தை தேடி என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்கிறவர். ஆமென் சொல்லலாமா?
அதைத்தான் அவருடைய முக பிரகாசத்தினால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், தத்தளிப்புகள், வேதனைகள், என்ன செய்ய போறோன்னு தெரியலையேன்னு சொல்லி தெரியலையேன்னு அப்படியே குழம்பி நீங்க உங்களை முடக்கிடணுன்றது தான் பொல்லாது பிசாசுடைய தந்திரம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் உதறி தள்ளி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து ஷேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் நீங்கினாதான் ஷேமம் வரும். ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாவம் நீங்கினா ஷேமம் வரும். பாவத்தோடு ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறவர் நம் தேவன் அல்ல. யோசுவா 3:5 சொல்கிறது, இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஃபார்முலா. ஹல்லேலூயா. சொல்லுங்க வாயை திறந்து, இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆமென். நம்ம எப்போ உள்டாவா இருப்போம், இன்னைக்கு அற்புதம் நாளைக்கு பரிசுத்தம். ஆமென். அதனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவது, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் ஆசீர்வாதம். Because of his light of his face, we going to receive all kind of heavenly and earthly blessing. Amen. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால். சத்தமா சொல்லுங்க, அவருடைய முகத்தின் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய முகத்திலே பிரகாசம் உண்டு, அவருடைய முகத்திலே வெளிச்சம் உண்டு. ஆமென். என்னோடு கூட 90ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The Psalms 90 verse 8 என்ன சொல்கிறது பாருங்கள். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரராகிய மோசே தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறார். சங்கீதக்காரராகிய மோசே தேவனை துதித்து பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் பாடின நிறைய பாடல் பைபிள்ல இருக்கு. யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் அவர் பாடின முதல் பாடல். ஹல்லேலூயா. மிரியாமும் ஆரோனும் மோசையும் தம்புரு எடுத்துக்கொண்டு மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளி போட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்படி அவர் பாடின ஒரு சங்கீதத்தை தான் 90ஆம் சங்கீதம். அதுல மோசே சொல்றாரு, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினேன். Thou hast set our iniquities before thee and our secret sin in the light of thy countenance. Amen. என்னுடைய அக்கிரமங்களையும் அந்தரங்க பாவத்தையும் உமது முகத்தின் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தினீர். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய திருமுகத்தின் வெளிச்சம் நம்முடைய அந்தரங்க பாவங்களை, அடையாளங்களை காட்டுவதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவர் சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம் நம்முடைய மனசாட்சியை, ஆண்டவர் மனசாட்சியோடு பேசுவார். ஆமென். இருதயத்தில் குத்துண்டவர்களாக மனசாட்சி சொல்லும், நீ போற வழி சரியில்லை, நீ நடக்கிற பாதை சரியில்லை, நீ இப்படி செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, உன் வயதின் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணாதே, உன் புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணாதே, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நட, உன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு இந்த துரோகத்தை பண்ணாத அப்படின்னு மனசாட்சி சொல்லுதனா, அது கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. மனசாட்சி பேசுறதுன்னு சொன்னா அது வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். ஆமென் சொல்லலாமா? அதைத்தான் மோசே சொல்றாரு, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பதாகவும் எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். ஆமென். அவர் சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுதும் மனசாட்சி பேசும். ஆமென். பேசும். பேசுதா? சொல்லுங்க, பேசுதா? மனசாட்சி பேசுறனா குழி தோண்டி புதைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தம் ஆமீன் சொல்லுங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா கேட்குறாங்கல்ல, கொஞ்சம் கூட நீ உணர மாட்டியான்னு கேட்குறாங்கல்ல. மோசே சொல்றாரு, எங்களுடைய அந்தரங்க பாவங்கள் மட்டும் இல்லை, எங்களுடைய அக்கிரமம் மட்டும் இல்லை, எங்களுடைய அந்தரங்க பாவத்தை கூட
உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினேன். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமம் ஒருவேளை வெளிப்படையா இருக்கலாம், ஆனால் அந்தரங்க பாவம் யாருக்கும் தெரியாம என்னுடைய சிந்தையில நான் யோசிக்கிற என்னுடைய சிந்தையில் இருக்கிற காரியத்தை கூட அறிகிறவர். அவருடைய வெளிச்சம் அத்தனை அற்புதமானது. நம்மை சரிப்படுத்தி நம்மை சீர்படுத்தி அவருடைய பாதையிலே தொடர்ந்து நம்மை நடப்பதற்கு உதவி செய்கிற அவருடைய முகத்தின் வெளிச்சம் அது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது 51ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தை பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். சங்கீதக்காரராகிய தாவீதுனுடைய ஒரு அற்புதமான ஜெபம். அதுல சொல்றாரு, என் பாவங்களை பாராதபடி நீர் உம்முடைய முகத்தை மறைத்து. அல்லேலூயா. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து. ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி என் முகத்தை மறைக்கிறது. என் முகத்தை மறைக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். துணிகரமான பாவங்கள், அந்தரங்க பாவத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. கர்த்தருடைய ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிற எச்சரிக்கிற காரியத்திற்கு உணர்ந்து உன் பாவத்தை விட்டு, அந்தரங்க பாவத்தை விட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உண்மையாயிருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நீ ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய ஏக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? மனசாட்சி பேசுது பார்த்தீங்களா? அது பேசுறதே அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தினால தான். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பலவிதமான காரியங்களிலே கட்டப்பட்டிருக்கலாம் ஒருவேளை, ஆனா மனசாட்சி உங்களோடு பேசிட்டே இருக்குதுன்னா அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். சங்கீதக்காரர் உணர்த்தப்பட்ட பொழுது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுறாரு. எப்படி அழுறாரு? என் பாவங்களை பாராதபடி நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஆண்டவரே என் பாவத்தை கண்டும் காணாதவர் போல பாரபட்சமாய் நீர் இருமென்று தாவீது சொல்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. 4ஆம் வசனத்தை பாருங்க. 51ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாப்பை நடப்பித்தேன். நீர் பேசும்பொழுது நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். துணிகரமான பாவத்தை தாவீது செஞ்சிட்டாரு. ஆனா அவர் உணர்த்தப்பட்ட பொழுது, ஆவியானவர் கண்டித்து உணர்த்தின பொழுது, தாவீது கிட்ட இருந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? கர்த்தர் உணர்த்தும் பொழுது தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தார். ஆமென். அவருடைய முகத்தின் வெளிச்சம், அவருடைய முகத்தினுடைய வெளிச்சத்தினுடைய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நீ நடக்கிற பாதை சரியில்லை, நீ போற வழி சரியில்லை, துணிகரமா இந்த காரியத்தை செய்யாத, தேவ சமூகத்தில் பயந்துரு என்று உள்ளத்தில் துணிக்கிற அவருடைய சத்தம். ஆமென் சொல்லலாமா? எரேமியா 16:17 பாருங்கள். எரேமியா 16:17. என் கண்கள் அவர்களுடைய வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது, அவைகள் என் முகத்திற்கு முன்பதாக மறைந்திருக்கவில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பதாக மறைவாயிருந்ததும் இல்லை. ஆமென். கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. சத்தமரலிலே சொல்லுங்க. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39 23 24 வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமமே சிறைப்பட்டு போனார்கள் என்று அப்பொழுது புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையிலே அவர்களை ஒப்பு கொடுப்பேன். ஆமென். 24 பாருங்கள். அவர்களுடைய அசுத்தர்
அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். ஆமென். அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதலுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை மறைத்தேன். ஆமென். இந்த காலவேளையிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவென்ற வார்த்தையின்படி இந்த காலவேளையிலே சிலரோடு ஆவியானவர் எச்சரித்து அவருடைய வார்த்தை தொனித்துக் கொண்டிருக்கிறது. நீ நடந்து கொண்டிருக்கிற துணிகரமான காரியத்தை விட்டு வெளியே வா. நீ நடந்து கொண்டிருக்கிற அக்கிரம சிந்தை, அக்கிரம காரியங்களை விட்டு வெளியே வா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால்வெளிலே சபையை நேசிக்கிறபடியால் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயமின்றி நாசம் அடைவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. சத்தவராமன் சொல்லலாமா? அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்முடைய அந்தரங்க பாவங்களை கூட இருதயம் குத்துண்டவர்களாக செய்யும். ஆமென். பேதுரு பிரசங்கம் என்றார் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில். அவர்கள் அதை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரதர், வாட் ஷால் வி டு? அவர்கள் கேட்டார்கள். இருதயத்தில் குத்தப்பட்டுச்சு. இருதயத்தில் என்ன பண்ணுச்சு? குத்தப்பட்டுச்சு. இருதயத்தில் குத்தப்படுதுன்னா என்ன காரணம் தெரியுங்களா? அவருடைய முகத்தின் வெளிச்சம். ஹல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லாம தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய முகத்தின் பிரகாசம் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. அவருடைய முகத்தின் வெளிச்சம் நமக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்கிறது பாருங்கள். முகத்தின் ஒளியினால், முகத்தின் because of his brightness of his face we receive all kind of heavenly and earthly blessing. Amen. என்னோடு கூட 4ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். There may many that say, who will shew us any good? Lord, lift up thou up and light of thy countenance upon us. எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த வார்த்தை சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நல்ல சத்தமாமேன்னு சொல்லாமா? 4ஆம் சங்கீதத்தை அவர் எந்த சூழ்நிலைமையிலிருந்து எழுதுறாருன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஒரு பெரிய நெருக்கடி, ஒரு பெரிய நெருக்கம். தாவீதுக்கு நெருக்கம்ன்றது புதுசு இல்லை. ஆமென். 3ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு சொல்லுது, சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொலை செய்யறதுக்கு தேடுறார். ஆமென். சொந்த மகன், பெற்றெடுத்த மகன் அப்சலோம் தாவீதை கொலை பண்றதுக்கு தேடுறாரு. தாவீது பயந்து ஓடி குகைகளிலும் கெபிகளிலும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதித்து பாடுகிறார். அவர் அப்படி பாடின அந்த பாடல் தான் 3ஆம் சங்கீதம், 4ஆம் சங்கீதம், 5ஆம் சங்கீதம். ஆமென் சொல்லலாமா? அதுல சொல்றாரு, 3ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்பட மாட்டேன். ஆமென். அந்த சூழ்நிலைமையில சொல்லப்பட்ட பாடல் தான் 4ஆம் சங்கீதம். அதே ஆமென். அதுல அவர் சொல்றார், அதுதான் வாஸ்தவம். 6ஆம் வசனத்துல, எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இந்த 3ஆம் 4ஆம் சங்கீதம்லாம் என்ன சொல்ல வராரு? என்ன சாராம்சம் சொல்றாரு? எந்த நெருக்கம் இருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. 4ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தை பாருங்கள். சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென் சொல்லலாமா? தத்தளிப்பு நேரத்தில், வேதனை நேரத்தில், போராட்ட நேரத்தில்
திகில் நேரத்துல, பய நேரத்துல தூக்கம் வருமா? தூக்கம் வருமான்னு கேட்குறேன். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, புரண்டு 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 படுக்கிறேன், தூக்கமே இல்லை. அவன் செஞ்ச துரோகத்தை என்னால் மன்னிக்கவே முடியல. என்ன நினச்சிக்காதீங்க, அல்லேலூயா சொல்கிறேன். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அவன் செஞ்ச துரோகத்தை என்னால் மறக்கவே முடியல. ஒரு சின்ன துரோகத்தை மறக்க முடியல, தூக்கம் கழிஞ்சு போச்சு. ஆனால் தாவீது சொல்கிறாரு, கொல்றதுக்கு அப்சலோம் எந்த நேரமும் வகை தேடிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் தாவீது சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். தூக்கம் வருமான்னு கேட்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அதை ஏன் கேட்குறீங்க? ஆலயத்தில் வந்து அப்படி நல்ல தூக்கம் வருதுன்றீங்களா? ஆமேன். அதுக்கு என்ன காரணம்னா, என் தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். சத்தமாலே சொல்லாமா? எத்தனை அற்புதம் பாருங்கள். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போகிறோம், துவண்டு போகிறோம், விசுவாசத்தை விட்டு வழி போகிறோம், முறுமுறுக்கிறோம். ஆனால் தாவீது பாருங்க, தலையே எடுக்கிற அனுபவம். ஆனால் அவர் சொல்றாரு, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமேன். படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்கள். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். ஹல்லேலூயா. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் தமது முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். சத்தம் அல்லே சொல்லாமா? கிறிஸ்துவினுடைய மகிமையின் ஒளி, அவருடைய முகத்தில் உள்ள மகிமையின் ஒளியை நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்க செய்தாரே. ஆமேன். பவுல் அதை அழகா சொல்றார் 7ஆம் வசனத்தில், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எதுல பெற்றிருக்கிறோம்? இந்த பொக்கிஷம். சொல்லுங்க வாயத்திறந்து. என்ன பொக்கிஷம்? இயேசுவின் மகிமையாகிய, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய இந்த ஒளி. ஆமேன். அதுதான் நமக்கு பொக்கிஷம். சத்தம் நல்ல சொல்லுங்க. அதுதான் நமக்கு பொக்கிஷம். சத்தம் ராமேன் சொல்லாமா? சில நேரத்தில் நமக்கு வேல்யூ தெரியல. ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. சரித்திர பின்னணியத்தில் ஒரு ஹிஸ்டாரிக்கலை ஒன்றை வாசித்தேன். அங்கே இங்கிலாந்து தேசத்தினுடைய பெரிய செழிப்புக்கு காரணம், அவர்கள் அமெரிக்கா தேசம் கண்டுபிடித்த பிறகு அவர்கள் புறப்பட்டு போய் அமெரிக்காவில் இருக்கிற செல்வங்களை எல்லாம் சுரண்டி கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டு போன பொழுது அவர்கள் அங்கே பார்த்தது செவிந்திய ரெட் இண்டியன்ஸ் பீப்புளை பார்த்தாங்க. ஆமேன். அந்த ரெட் இண்டியன்ஸ் கழுத்துலலாம் ஒரு பெரிய கரடு முரடான கற்களை மாட்டியிருந்தாங்க, மாலை மாதிரி மாட்டியிருந்தாங்க, நிறைய கல், கரடு முரடான ஜிக்ஸாக் ஸ்டோன்ஸ். ஆமேன். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைரம். ஹல்லேலூயா. அவ்வளோ வைர கற்களை கழுத்தில் மாட்டிகிட்டு இருந்தாங்களாம். இவங்க இங்கேருந்து கொண்டு போய் பிரெட்டெல்லாம் கொடுத்த உடனே அவன் அந்த வைரத்தெல்லாம் கட்டி இவங்ககிட்ட கொடுத்துட்டானான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. கழுத்தில் மாட்டி இருக்கிறது வைரம்னு அவனுக்கு தெரியலங்க, ஆனால் போனவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அவனுக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுத்துட்டு அந்த டைமண்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டான். நான் சொல்கிறது கதை இல்லை, ஹிஸ்டரி. ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற ஸ்லாக்கியம் அற்புதமானது. எல்லா கிருபையும் ஈவுகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அதை உணரணும். ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை பொக்கிஷமா நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தமா இல்லை சொல்லாமா? அதை பயன்படுத்தணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷத்தை பயன்படுத்துங்க. அதை பயன்படுத்தாம சும்மா வச்சிடக்கூடாது. ஒருத்தர்கிட்ட 5 கொடுத்தாரு, ஒருத்தர்கிட்ட 2 கொடுத்தாரு, ஒருத்தர்கிட்ட 1 கொடுத்தாரு. 5 வாங்கினவன் நல்லா விருத்தி ஆக்கினான், 2 வாங்கின விருத்தி ஆக்கினான், 1 வாங்கினவன் விருத்தி ஆக்கியிருக்கலாம். ஆமேன். ஆனால் அவன் பள்ளம் தோண்டி போச்சு வச்சுட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் பள்ளம் தோண்டி புதைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது, அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அருவாலாம். ஆமேன். அறுக்க மாட்டாதவன் இடுப்பில், இவனே அறுக்க மாட்டாதவன், இவனுக்கு எதை 58 அருவாள்? இயேசுவின் மகிமையின் முகத்தில் உள்ள ஒளியை பொக்கிஷமா நமக்கு கொடுத்திருக்கிறார்.
எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய மகிமையின் ஒளிக்காக, வெளிச்சத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி நல்லா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எவ்வளவு சத்தமா ஸ்தோத்திரம் பண்றீங்க பாப்போம். நல்ல கண்ணை மூடி வாயத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சத்தம் போதாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய முகத்தின் பிரகாசத்துக்காக நன்றி, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திற்காக நன்றி, உம்முடைய முகத்தின் ஒளிக்காக நன்றி. கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஒரு பெரிய கரகோஷம். உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசம், உம்முடைய முகத்தில் உள்ள வெளிச்சம், உம்முடைய முகத்தில் உள்ள ஒளி என்மேல் பிரகாசிப்பதாக, என்மேல் பிரகாசிப்பதாக. கர்த்தர் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்வாராக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே, அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லையே. இந்த காலவெளியிலே ஊழியக்காரன் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஜனங்களை உமது அடியான் ஆசீர்வதிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிப்பதாக. தேவனே, உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசத்தினால், வெளிச்சத்தினால், ஒளியினால் எங்களுடைய முகங்கள் பிரகாசிப்பதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.